சோதிக்காதீங்க. எங்க வீட்ல வந்து எங்க அத்தைக்கு வந்து அமாவாசை கிருத்திகை அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வீட்லயும் செய்யக்கூடாது. அட பாவி. ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கு பயங்கரமா திட்டினாங்க, செம்ம திட்டு விழுந்தது. அதுல இருந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். என்னப்பா சொல்ற? ஆனா என் குழந்தை ஒரு நாள் அதே நாள் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்ல அவங்க சாப்பிட்டாங்க, அவங்கள ஒண்ணுமே சொல்லல. நீங்க திட்டு வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆமா. இப்ப வீட்டுக்குள்ள நான்வெஜ் வருது, அவங்க சாப்பிடுறாங்க. ஆமா, அப்ப நீங்க சாப்பிட்டாங்க. பாத்துருப்பீங்கல்ல. கண்டிப்பா. அப்ப மைண்ட்ல யோசிச்சிருந்தீங்களா, என்னெல்லாம் இவ என்ன திட்டு வாங்குவா அப்படி யோசிச்சிருந்தீங்களா இல்லையா? கண்டிப்பா பயங்கரமா எனக்கு திட்டு வாங்குவான்னு தான் நினைச்சேன். நினைச்சேன். திட்டலையே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவ வந்தா மட்டும் அப்படியே அவங்க பம்மிடுறாங்க. ஏன்னா எனக்கு புரியல. இவங்கள பார்த்தா வந்து நம்ம தான் இழிச்ச வாய் போல. எது கேட்டாலும் நம்மள தான் திட்டுறாங்க. உங்களை மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா? சொல்லிருக்காங்க, பட் நான் கேட்கல. இந்த லைன்ல ஒண்ணே ஒண்ணுதான், கேக்குறது இல்ல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ரெண்டாவது பையன் ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க சார். என்னால வீட்ல இருக்கவே அழுதா முடியல. சார். அன்னைக்கு கூட்டு போற அன்னைக்கு அழுதா. ஏன் அப்படி அழுகு வந்துருச்சு? பாப்பா கூட்டு போனோனையும் மறக்க முடியல. நான் டியூட்டி போயிட்டு வந்தேன். அவன் கரெக்டா கிளம்பி வெளியில் நின்னான். என்னால எனக்கு அழுகுவேனே நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுகு வந்துட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்னால ஒரு 1 hour கிட்ட நார்மலாவே இருக்கவே முடியல. நான் அவங்க கிட்ட புலம்பிட்டே இருந்தேன். அக்கா ஊருக்கு போயிட்டாங்க, வீட்டுல எனக்கு இனி யாருமே கிடையாது, நான் தனியா இருப்பேன். ஓ அப்படியா விஷயம்? அப்படி நான் புலம்பிட்டே இருந்தேன் அவங்க கிட்ட. இவங்கள்ட்ட கொடுங்களேன். அந்த கோசிஸ்டர் அலையில இந்த கோசிஸ்டர் அழுதுட்டாப்ல. என்னாச்சு? ஏன் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் சரியா பேசுறது இல்ல. ஏன்னு எனக்கும் தெரியல. நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஏன்னு தெரியல. இல்ல புரியல. அது ஒன்றும் இல்லை சார். 2 பேருக்கும் பேபி வந்துருச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் அவங்க ரூம்லேயே தான் இருப்பேன். நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம், நிறைய காசிப்லாம் பண்ணுவோம். சுச்சமே இல்ல. கொஞ்ச நாள் ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாப்பா இருக்காளா, அவள் இவளை நோண்டிகிட்டே இருக்கிறது, உடனே இவ அழுவுறது, அந்த மாதிரிலாம் இருக்கனால நம்ம அங்கே இருக்கிறனால தானே இது ஏதாவது நடக்குது, இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க, ஏதாவது தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இப்ப ஏன் இதை முக்கியமான இஷ்யூவா நாங்க பாக்குறோம்னா, இப்ப வீடுகள்ல பெரும்பாலும் குழந்தைகளை வச்சுதான் சண்டை வருது.